நீ கார் கேட்டோட பெல் அடிக்கிற பாத்தியா? ஹலோ, யார் பேசுறது? பிரபா ஒயின் ஷாப் ஓனருங்களா? ஆமா சார். என்ன வேணும்? கடை எப்ப சார் திறப்பீங்க? இப்பதான் சார் கடை அடைச்சு வரோம். சாரி. நோ 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 ப்ராப்ளம். சாரி ஃபாதர் டிஸ்அப்பாயின்ஸ். இட்ஸ் ஆல் ரைட். தேங்க் யூ. ஹலோ ஹலோ, பிரபா ஒயின் ஷாப் ஓனருங்களா? ஆமாய்யா, என்னையா வேணும்? கடை எப்ப சார் திறப்பீங்க? இப்பதான் 3. ஏன் தொந்தரவு பண்ற? ஓகே 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 நோ ப்ராப்ளம். சாரி ஃபாதர் டிஸ்அப்பாயின்ஸ். ஹலோ, பிரபா ஒயின் ஷாப் ஓனருங்களா? நான் தான் பேசுறேன். கடை எப்ப சார் திறப்பீங்க? டேய், நீயா? ஏண்டா உனக்கு வேற வேலையே கிடையாதா? டேய், சோர்திங்க வேற எதுக்குறியா? காலையில 10 மணிக்கு தான் கடை திறப்பேன். வேட போனேன். 10 மணிக்கு தான் திறப்பையா? அப்ப நான் எப்ப வெளியே போறது? நீ எப்ப வெளிய போறதா? நான் கடையை திறக்கிறதுக்கு நீ வெளிய போறதுக்கு என்னைய சம்பந்தம்? டேய், உன் கடைக்குள்ள இருக்க மூதேவி என் கடைக்குள்ள இருக்கிறியா? பின்ன என்ன? நேத்து ராத்திரி 9 மணிக்கு கூட்டத்தோட கூட்டமா திருட வந்தவன் நீ பாட்டுக்கு பொறுப்பு இல்லாம உள்ள வச்சு பூட்டிட்டு போயிட்டியே. நான் 4 இடத்துக்கு போவேனா? வெட்டி போயலா? இப்ப கூட ஒண்ணு கெட்டு போல. கதவை ஓட்டிய போட்டு வெளியே போயிருவேன். என்ன நாளை பண்ண வந்து போனங்கிற காண்டி விட்டு வச்சிருக்கீங்க. வந்து போவியா? சரி, அது இருக்கட்டும். கல்லாவோட எவ்வளவு வச்சிருந்தா? 48,075 ரூபாய் 35 பைசா. சரியா இருக்குடா. அண்ணன் எடுத்துக்கிட்டேன். களவாடி போயில இருடா, போலீஸோட வரேன் நானு. எது நாங்களா அனுப்பலா? நீ ரொம்ப யோக்கியம். ஏண்டா விடிய விடிய 4 புள்ள அடிச்சிருக்கேன், ஜானி மாதிரி சப்புன்னு கிடக்கு. வெறும் டூப்ளிகேட் சரக்கு போட்டு ஊரை ஏமாத்திக்கிட்டு என்னைய கல்யாணம் அனுப்பிங்கயா? இந்த பார், போலீஸ் கிளிச்சுன்னு போன காலையில கடை இருக்காது, வெறும் தரதான் இருக்கும். ஒரே ஒரு பாம் 28 கிலோமீட்டர் க்ளோஸ். அப்புறம் வெறும் ஜாம எடுத்து நெத்தியில போயிட்டு மணி ஆடிட்டு போக வேண்டியதான். ஏதாவது நேரில் வா, பேச்சு தீர்த்துக்கிடுவோம். அதான் நல்ல பிள்ளைக்கு அழகு. என்னடா ஐயா, அந்த கடையை வித்தா நான் பொழப்பு நடத்திட்டு இருக்கிறேன். அந்த கடையை ஒண்ணு பண்ணிடாதீங்க ஐயா. ஐயா, ஏன் அழுகுற? ஏன் அழுகுற? நான் என்னமோ உன் கடையில மட்டும் திருடுற மாதிரி அழுதுகிட்டு இருக்கேன். அழுகு பாட்டு அழுகு பாடுறா. கணக்கோவ சரி. இப்ப எப்படி இருக்கு முகர? நல்லா இருக்குது. ஏன்னா சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. ராஸ்கல்ஸ் வடக்குன்னு கடத்தாது எடுத்து குரங்கு மாதிரி மாக்கு தம்பி ஓடியா பாப்பா. ஓடியா 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 ஓடியா. வெரி குட். ஐயோ, அன்னைக்கே ஜோசிகாரன் சொன்னானே பூட்டின கடையில புட்டுக்கிட்டு போயிருவனே, நடந்து போச்சே. உள்ள என்னென்ன சுத்தி இருக்கான தெரியலையே. டேய், என்ன இருந்தாலும் சரிடா, உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுக்காம மாட்டேன். ஆமா, எங்கிட்ட யார வேலை? ஐயோ, எந்த இடத்துல எப்படி எருமை கனவுக்கு கிரீஸ் போடக்கூடாது. அப்பாடா, ஒரு 48,000 தேர்ச்சி. ஒரு 7 கல்யாணத்துக்கு போறோம். பிடிக்கையா பிடிக்கையா, போலீஸ்காரங்களா என்ன பிடிக்கையா பிள்ளையா? சந்தேகமே இல்ல. நான் டிவியில பார்த்த அதே பில் லேடன் தான் இவன். ஏட்டு, இவனை டைட்டா பிடிச்சுக்க, நான் அரெஸ்ட் பண்றேன். எஸ் சார். துப்பாக்கி துப்பாக்கி பிடிங்கயா. டேய் பில்லேடா, அப்புக்கா உலக நாட்டுல நீ எங்க இருந்தாலும் தப்பிக்கலாம். ஆனா தமிழ்நாட்டு போலீஸ்ல இருந்து நீ தப்பவே முடியாது. யாரை ஏமாத்த பாக்குற? உனக்கு ஒரு கற்பனு, உனக்கு ஒரு தாடி, உனக்கு ஒரு மீசை. சார் சார், லோக்கலு மாறு வேஷம் மாறி முத்து சார். படம் எடுக்கிறவனைய படத்தை எல்லாம் ஏமாத்திட்டான். பயமையா? ஒரு நேஷனல் அக்கிஸ்டும் போலீஸும் பேசிக்கும் குறுக்க இல்லையா பொதுமக்கள்? ராஸ்கல். ஏண்டா போயும் பிள்ளைட வேஷமாடா போடுறது? உலக நாடுகள் தேடி இருக்க தீவிரவாதினாவ போட்டிய ஒரு கேபி சுந்தராம்பாள், ஒரு டிஆர் மகாலிங்கம்னு போட்டிருந்தீங்கன்னா நீ பாடிக்கிட்டே ஓடிக்கிட்டோம்ல, நாங்க மூடிக்கிட்டே போயிருப்போம்ல. எப்படியோ சார், மாறி வேஷம் மாறி முத்து போலீஸ்ல மாட்டிக்கிட்டான். அவன் அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளுங்க சார். என்ன சொன்ன? தமிழ்நாடு போலீஸ் கிட்ட சிக்கிக்கிட்டான்னு சொன்னேன். தமிழ்நாடு போலீஸ் கிட்ட பாவம். இவங்க பிடிச்சு உள்ளதாண்டா தள்ள முடியும். ஆனா செக்ஷன் பிரகாரம் 4 வக்கீல் வச்சிருக்கேன். சாயங்காலமே வெளியே வர பாக்குறியா? சட்டத்துல லட்சக்கணக்கான ஓட்ட இருக்கியா? அது ஏதாச்சும் ஒரு ஓட்ட வழியா வெளியே வந்து நிக்க நைட் உங்க வீட்டுல ஆட்டை போற சமாளிக்கிறியா? என் வீட்டுல ஆட்ட. ஆமா, இங்க இருக்க பொதுமக்களை பார்த்து கேட்கிறேன். என்ன மாதிரி திருடனை கையும் கடமா பிடிச்சு அங்கனக்குள்ளே அடிச்சு உங்களால தண்டிக்க முடியுமா? முடியுமாயா? முடியாது. ஏன் தெரியுமா? கத்திய காட்டினாலே கதறி அழுகிறீங்க, துப்பாக்கிய கண்ணா துண்டக்கானா துணிய காணான்னு ஓடுறீங்க, மாம பார்த்தாலே பயந்து சாகுறீங்க.
என்னைக்கு உங்களுக்கு எல்லாம் வீரம் வருதோ அன்னைக்கு தான் என்ன மாதிரி திருடலாம் திருந்துவான். என்ன தலைவா நான் சொல்றது? கரெக்ட். கேட்டீங்களா ஐயா? கேவலம் ஒரு திருட்டு பய புள்ள உங்களுக்கு அட்வைஸ் பண்ண முடியாது ஆயிப்போச்சு. இப்பயாவது திருந்துங்க, எங்களுக்கு கொஞ்சம் வேலை குறையும். அட இதெல்லாம் உங்களுக்கு புரியாதுங்க. வாங்க பங்காளி, அவங்க வேலையை போய் பாப்போம். போடா, இவர் பெரிய தியாகி.